பூமிக்கு உயிர் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கு ரத்த நாளங்கள் இருக்கு, அதுக்கு இதயம் இருக்கு, அதுக்கு ரத்தமும் இருக்கு. அந்த ரத்தத்துக்கு நாம வெச்ச பேரு பெட்ரோலியம். கடந்த 150 வருஷமா இந்த பூமியோட ஆழத்திலிருந்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து நாம ஒரு பிரம்மாண்டமான கோட்டைய கட்டி வச்சிருக்கோம். அதுதான் நவீன நாகரிகம். உங்க பைக், உங்க போன், நீங்க போடுற சட்டை, ஏன் நீங்க இன்னைக்கு காலையில சாப்பிட்ட சாப்பாடு வரைக்கும் எல்லாமே அந்த கருப்பு ரத்தத்தால உருவானதுதான். ஆனா ஒரு நாள் அந்த இதயம் நின்னு போனா, பூமியோட கடைசி சொட்டு ஆயிலும் தீர்ந்து போனா, அது வெறும் ஃபியூல் ஷார்டேஜ் கிடையாது, அது மனித இனத்தோட ரீபூட் பட்டன். அடுத்த சில நிமிஷத்துல நீங்க பார்க்க போறது கற்பனை இல்ல, அறிவியல் பூர்வமான ஒரு முன் அறிவிப்பு. நரகத்தின் கதவுகள் திறக்க போகுது. உள்ள போவோமா? நாள் 1, நேரம் காலை 8 மணி. உலக செய்தி சேனல்கள்ல அந்த பிரேக்கிங் நியூஸ் வருது. உலக இருப்பில் இருந்த அனைத்து கச்சா எண்ணெயும் தீர்ந்து விட்டது. ஆரம்பத்துல நமக்கு அதோட வீரியம் புரியாது. சரி, இன்னைக்கு பஸ் ஓடாது, லீவு போட்டுட்டு வீட்ல இருப்போம்னு நினைப்போம். ஆனா பிரச்சனை ரோட்ல ஆரம்பிக்கல, வானத்துல ஆரம்பிக்குது. அந்த நிமிஷம் வானத்துல சுமார் 10,000 விமானங்கள் பறந்துட்டு இருக்கும். எரிபொருள் தீர்ந்த அடுத்த நொடி அவங்க அத்தனை பேரும் அவசரமா தரையிறங்கணும். விமான நிலையங்கள் நிரம்பி வழியும். ரன்வேயில் இடமில்லாம பல விமானங்கள் வயல்வெளிகள்லயும் சாலைகள்லயும் விழும். கடல்ல பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் நடுக்கடல்ல நங்கூரம் போடும். அதுலதான் உலகத்துக்கான உணவு, மருந்து, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இனி நகர முடியாத தீவுகள். சாயங்காலத்துக்குள்ள பெட்ரோல் பங்க் ஒரு போர்க்களமா மாறி இருக்கும். கடைசி 1 லிட்டர், கடைசி 1 கேன்னு மக்கள் அடிச்சுப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க இருக்கிறது எரிபொருள் இல்ல, அது உங்களோட உயிர். ஏன்னா நவீன உலகம்ங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி. பெட்ரோல் இல்லனா அந்த சைக்கிள் நின்னு போகாது, கவிழ்ந்துடும். 3வது நாள் ஒரு பயங்கரமான அமைதி உலகத்தை ஆட்கொள்ளும். ரோட்ல வண்டிகள் சத்தம் இருக்காது, ஆனா அதை விட பயங்கரமான ஒரு நிசப்தம் வீட்டுக்குள்ள வரும். உங்க ஸ்விட்ச் போர்ட் வேலை செய்யாது. கரண்ட் போனா ஜெனரேட்டர் போடலாம்னு நினைப்பீங்க, ஆனா ஜெனரேட்டருக்கு டீசல் இல்லையே. சரி, சோலார், காற்றாலை. நண்பா, நம்ம பவர் கிரிட் ஒரு மாபெரும் நெட்வொர்க். அதை மெயின்டைன் பண்ண, பழுது பார்க்க, ஈவினிங் டைம்ல கரண்ட் கொடுக்க, எல்லாத்துக்கும் எரிபொருள் தேவை. கரண்ட் போன அடுத்த சில மணி நேரத்துல இன்டர்நெட் போகும். செல்போன் டவர்ல இருக்கிற பேக்கப் பேட்டரி தீர்ந்ததும் உங்க போன் வெறும் கண்ணாடி துண்டா மாறிடும். கூகுள் மேப்ஸ் இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது, முக்கியமா வங்கி சேவைகள் மொத்தமா முடங்கிடும். உங்க அக்கவுண்ட்ல 10 கோடி ரூபாய் இருந்தாலும் அதை எடுக்க முடியாது. ஏடிஎம்ல கரண்ட் இல்ல, ஆன்லைன்ல சர்வர் இல்ல. திடீர்னு பணம் வெறும் காகிதமா மாறிடும். தங்கம், வெள்ளி, அரிசி, இதுக்கு தான் மதிப்பு வரும். உலகம் 100 வருஷம் பின்னோக்கி ஒரு இருண்ட யுகத்துக்குள்ள நுழையுது. ஒரு பழமொழி இருக்கு, நாகரிகம்ங்கிறது 3 வேளை சோறு போடுற வரைக்கும் தான். நகரங்கள்ல வாழுற நமக்கு சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னு தெரியும்.